வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் டு இறைவனின் தூதுவன் சேனல். நாம் அனைவரும் இறைவனை தரிசிக்க கோவில்களுக்கு செல்கிறோம். ஆனால் சிலர் சொல்வார்கள், இறைவனை நேருக்கு நேர் நின்று வழிபடக்கூடாதாம். அப்படின்னா ஏன்? இது வெறும் பழமொழி இல்லை, இதுக்கு பின்னால ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்கு. இறைவனுக்கு 3 கண்கள் இருக்கின்றன. 2 கண்கள் சூரியனும் சந்திரனும், நெற்றிக்கண் அக்னியின் வடிவம். இந்த நெற்றிக்கண் சர்வநாச சக்தி, அழிக்கும் சக்தி, ஞானத்தின் தீ. அதனால்தான் நேருக்கு நேர் அந்த பார்வையை நோக்கக்கூடாது அவ்வாறு சொல்கிறார்கள். மற்ற 2 கண்கள் சூரிய சந்திர வடிவம். இவை அருளும் அமைதியும் செல்வமும் தருபவை. ஆனால் இறைவனின் பார்வையில் நமக்கு வேண்டும் என்பது நேரடி பார்வை அல்ல, கடைக்கண் பார்வை. இதனையே கடாட்சம் என்பர். கட என்றால் கடைசி, அஷம் என்றால் கண், அதாவது கண்களின் கடைப்புற பார்வை என்று பொருள். அதாவது கண்களின் கடைப்பக்கம் நோக்கிய பார்வை. அதுதான் கருணையின் பார்வை, அதுதான் அருள் பார்வை. அதனால்தான் சில கோவில்களில் மூலவரை சற்று விலகி பக்கமா நின்று தரிசிக்க சொல்கிறார்கள். இது பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கை கிடையாது, இது நம் பக்திக்கான நெறிமுறை. இது ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அடுத்த முறை கோவிலுக்கு போறப்போ நேருக்கு நேர் வழிபடாமல் அருள் நிறைந்த கடாட்ச பார்வையை நாடுங்கள். அதுவே உங்களையும் உங்கள் வாழ்வையும் உயர்த்தும்.